இப்போ 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின் தேர்ந்தெடுத்து எழுதணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அந்த கொஷின் இருக்கும். அதுக்கு சாய்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதில் எல்லாருமே உங்களை ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான் எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது இந்த வருஷம் பப்ளிக்கு நம்ம எதிர்பார்த்தது, எல்லா ஸ்டாஃபுமே அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி வந்துருச்சு, டேவின்சன் ஜெர்மனும் வந்துருச்சு. ஸோ 3 மார்க் 2 மார்க்குன்னு கேட்டால் தான் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரானு அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் இதில் இருக்கிறது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதை கரெக்டாக கேட்டாங்க. பாருங்கள், டயக்ராம் படம் போட்டால் 1 மார்க்கு, விளக்கம் அது கொடுத்தீங்கன்னா 1 மார்க்கு. h/μ π0 + ½ அதுக்கு 1 மார்க்கு. பயன்தொடக்க அதிர்வெண் எலக்ட்ரான் இயக்க ஆற்றல் சொல்லி v v0 அப்படின்னு கொண்டு வரதுக்கும் h/μ0 π0. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா h/μ h/μ0 + ½ அதை இவ்வளோதே எழுது. ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஷின் தான் தேர்ந்தெடுத்து எழுதணும். 4th லெசனில் 4ஆவதாக இந்த கொஷினை எல்லாருமே படிக்க சொல்லியிருப்பாங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், ஏசி, அதுக்கடுத்து ஆர்எல்சி போன வருஷம் கேட்டாங்க. அப்போ இதில் இந்த கொஷினை உங்களை படிக்க சொல்லியிருப்பாங்க. மின்துண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காணுங்க. ஆனால் 8th லெசனில் எல்லாருமே இந்த கொஷின் படிக்க சொன்னதுனால நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கொஷின் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாடு, அதை எழுதுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? 4th லெசன் பார்க்கும்போது நீங்கள் இப்போ இந்த லெசனை இப்போதைக்கு பொறுத்தளவு இந்த கொஷின் பேப்பருக்கு 8th லெசன் எழுதுறது ரொம்ப ஈஸி. அடுத்து லிஸ்ட் அவுட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் 3 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு சாய்ஸ் 5th லெசனில் கஷ்டமாக கேட்டால் வைக்கக்கூடிய கொஷின் தான் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எனி 3 பாயிண்ட் நன்மைகள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் வரம்புகளை வரிசைப்படுத்துக. இது 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதோட வரம்புகள் பார்த்தீங்க அதனாலும் ஈஸியாக எழுதலாம். விலை அதிகமானது அப்படின்னு, காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. நன்மைகள் இரைச்சல் மிக குறைவு, அகலமான பட்டை அகலம் கொண்டது, சிறந்த தரத்தை கொண்டுள்ளது. ஏதாவது 3 பாயிண்ட் எழுதினாலே 3 மார்க்கு. இதில் ஏதாவது வரம்புகள், அதில் 2 பாயிண்ட் எழுதினா 2 மார்க் போட்டுருவாங்க. அகலமான அலைவரிசை தேவை, அதை ஈஸியாக எழுதிடுவீங்க. விலை அதிகமானது, அதை 2 எழுதிவாங்க, பசங்க எழுதிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆம்பியர் சர்க்யூட்டில் ஆம்பியர் சுற்று வீதியின் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்கு. இதில் நல்லா பாருங்கள், டயக்ராம் அல்லது எக்ஸ்ப்ளனேஷன், படம் அல்லது விளக்கத்துக்கு 1 மார்க் கொடுங்க, 1 மார்க் கொடுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம் மட்டும் போட்டாலே 3 மார்க் இங்கே வாங்கிடலாம். ஃபைனலாக இங்கே ஈக்குவேஷன், இது க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் d dt μ0 IC அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன், அதை எழுதலாம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் d 0. அதுக்கு தான் நான் இந்த ஈக்குவேஷனை மட்டும் படிங்க நல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா π க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் d EA z Q/ε0 காஸ் விதியை பயன்படுத்தி இதை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட் லெசனையும் 3rd லெசனையும் கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ID ε0 t/E/dt. அது இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தில் நம்ம சொல்லும்போது P/dl μ0 IC + ID. கன்வெக்ஷனல் கரண்ட்டு ஐசி அந்த இதில் போட்டு நீங்கள் சொல்லுவீங்களே, அது மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதினா போதும், 1 மார்க் ஃபைனலாக கொடுத்துருக்காங்களா. ஸோ ஈஸியாக ஈக்குவேஷனை மட்டும் எழுதி இதில் மார்க் வாங்கலாம். டயக்ராம் கரெக்டாக போடணும், அப்படின்னா விளக்கம் நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சே என்னென்னு விளக்கம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைன், இது தான் நீங்கள் எடுக்கணும். நியூக்ளியர் ரியாக்டர் எடுக்கக்கூடாது, அது கொஞ்சம் கஷ்டமான கொஷின். ரொம்ப கஷ்டமாக கொஷின் ஒரு எடுக்கிறவங்க எடுத்தால் தான் எடுப்பாங்க. படம் மற்றும் விளக்கம், அதுக்கு 1 மார்க் போட்டுருவாங்க. E+E- அது உங்களுக்கே தெரியும், 1/4πε0 Q/R. இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. R - AD². அப்போ இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் போட்டுட்டு உள்ளே இங்கே R + AD² போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. டயக்ராம் அதுக்கு 1 மார்க்கு. டோட்டல் E+E- அதுக்கு 1/2 மார்க்கு. P Q/2A அப்படிங்கிறதுனா அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா டோட்டல் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கு 1 மார்க். டோட்டல் 2p/4πε0 R³ அப்படின்னு வரத்துக்கு 1 மார்க். ஸோ இது ஆக்சியல் லைனு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 4th கொஷின். இந்த வருஷம் ஆக்சியல் லைனை கேட்கவே இல்லை. ஆக்சியல் லைன் அல்லது ஈக்குவட்டர் லைன் ரெண்டும் சேர்ந்து 4th கொஷினாக புக் பேக்கில். ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் 4th இருக்கும், ஆனால்
ஃபஸ்ட்டு கொஸ்டினாக படிக்க சொல்கிறது இதுதான் எல்லா ஸ்டாஃபும் படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 மார்க் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கப்போ நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக எப்போவுமே பாருங்களேன். ஃபஸ்ட் வால்யூமுக்கு சாய்ஸ், செகண்ட் வால்யூம் அப்படி தான் இருக்குது. செகண்ட் லெசனுக்கு சாய்ஸ் 7th லெசன் இருக்கா, தேர்ட் லெசனுக்கு சாய்ஸு 6th லெசன் இருக்கா, 8th லெசனுக்கு சாய்ஸ் 4th லெசன் இருக்கா, 10th லெசனுக்கு சாய்ஸ் 5th லெசன் இருக்கா, ஃபஸ்ட் லெசனுக்கு சாய்ஸு 9th லெசன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமை தரவு பண்ணுங்கன்னா அதுக்கு தான் நம்ம பல முறை சொல்கிறோம், யாரும் காலையே. அதே மாதிரி ஈக்குவேஷனை படிங்கன்னா ஒவ்வொரு 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று பாருங்கள். மால்ஸின் விதி I=I0 cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சமன்பாடு மட்டும் இருந்தாலே 1 மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18வது கொஸ்டினாக பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்னழுத்தம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு V=Q/4/ε0 அது மட்டும் எழுதுனா 1 மார்க். அதுக்கு தான் ஈக்குவேஷனை படிங்க. தியரி உங்களால் படிக்க முடியலைன்னா கூட ஃபிசிக்ஸில் ஈக்குவேஷனை படித்தாலே நல்ல மார்க் வாங்கிடலாம். 16th கொஸ்டின் பார்த்தா பின்தங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு எழுதினாலே அதுக்கு மார்க். காந்த தயக்கம் என்றால் என்ன கேட்டிருக்காங்க. காந்தப்புலம் காந்தமாக்கும் புலத்திற்கும் பின்தங்கிய நிகழ்ச்சிக்கு காந்த தயக்கம், அவ்வளோதான். காந்தப்புலம் காந்தமாக்கும் புலத்திற்கும் பின்தங்கிய நிகழ்ச்சி காந்த தயக்கம் என்று பெயர் அப்படின்னு டெஃபினேஷன் கரெக்டாக எழுதணும். பின்தங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு எழுதினாலே 1 மார்க். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லாம் எழுதினாலே நமக்கு ஒவ்வொரு மார்க் வந்துடும். அடுத்து ஒரு 2 மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின். அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் எல்லோரும் படிக்க சொல்லியிருப்பாங்க. எங்கெங்கே பயன்படுதுங்கிறத மட்டும் நீங்கள் எழுதினா கூட வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படுத்த பொருட்களும் வெப்பநிலை வேறுபாட்டை அளக்க பயன்படும். வெப்ப மின்னியற்றியில் பயன்படும். தானியங்கு வகைகளில் எரிபொருள்கள் பயனுறு திறனை அதிகரிக்க பயன்படும். சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சம் வந்து நீங்கள் பார்த்தா தான் போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th லெசனில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளின் பண்பு ஏதாவது ஒன்று எழுதி வச்சா கூட 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் EMW எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா அந்த டெஃபனேஷன் மின்காந்த அலைகள்னால் என்னென்னு கரெக்டாக எழுதணும். சரிங்களா. மின்காந்த அலைகள்னா என்ன, எந்திர அலையிலிருந்து மாறுபட்ட அலை. அது வந்து வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கு சமமான வேகத்தில் செல்லுங்கிற வார்த்தை எழுதணும். இல்லைன்னா நீங்கள் EMWயோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று எழுதி வச்சிங்கனாலே மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சார்பளித்தல் என்றால் என்ன. பயாசிங், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும்ல, அந்த கொஷின் கம்பல்சரி சம்மு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. P=1/F. இந்த சம்மை எல்லா ஸ்டாஃப்புமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டெப்பில் வர சம்மை நமக்கு கட்டாயம் எல்லோரும் சொல்லி கொடுப்பாங்க. அதை 1/150 × 10 சென்டிமீட்டரில் இருக்கும். அதை மீட்டராக மாற்றிங்கன்னா 10⁻²ன்னு மாறும். அது அப்படியே மேலே போடுச்சுன்னா 100/150. 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/3 டயாப்டர்னு யூனிட் போட்டு விட்டாலும் மார்க்கு. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் 1/2 மார்க்கு. ரிசல்ட் வித் யூனிட்டோட இருந்தால் 1 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சிதைவின் நிகழ்வை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே எழுதுறீங்க. பீட்டா சிதைவுனா என்னென்னு எழுதுறீங்க. அணு எண்ணில் 1 குறையும், நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. சோடியம் வந்து நியான் E++V அந்த பீட்டா சிதைவத்தில் சோடியம் வந்து நியானாக மாறுது அப்படின்னு எழுதினாலே 1 மார்க்கு. அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டெஃபனேஷன் எழுதுனா 1 மார்க்கு, எக்ஸாம்பிள் எழுதுனா 1 மார்க்கு. ஸோ இதில் ஈஸியாக வரலாம். செகண்ட் லெசனில் வரக்கூடிய I=NaVdE அந்த சம்மு கேட்டிருக்காங்க. அதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி போட்டு கேட்டிருந்தாங்கன்னா VD போட்டு இழுப்பு திசை வேகம் கண்டுபிடிப்பீங்க. எலக்ட்ரானின் இழுப்பு திசை வேகம் அது ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த கொஷின் 6வது லெசனில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னா அது ஒன்று தான். இது 3rd லெசனில் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஷின். NAB அப்படின்னு எழுதி வச்சா கூட ஒரு சில பேர் மார்க் போட்டுருவாங்க. NAB அப்படின்னா என்ன, சுற்றுகளின் எண்ணிக்கை, Bனா காந்தப்புலம், ஏனா அதோட சுருளில் பரப்பை மாற்றுறது. அதுக்கடுத்து 29 ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. 30 பார்த்திங்கன்னா 4th லெசனில் வரக்கூடியது. 31 குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு. இது 32 வந்து ஃபஸ்ட் லெசனில் வரக்கூடியது. அப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லான்னு கேட்டிருக்கக்கூடியது. 32 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா, கூலும் விதியிலேருந்து காசு விதியை பெருக்கு. அடுத்து 10th லெசனில் வரக்கூடிய சம்மு எக்ஸாம்பிள் சம் தான். பாருங்கள், ஃபார்முலா எழுதுனா EG = hc/λ, லேம்டா வேணும், மற்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
அப்போ ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூஷன் பண்ண 1/2 மார்க்கு. ஆன்சர் வித் யூனிட்டோட 660 நேனோமீட்டர் அப்படின்னு குறிச்சா தான் 1 மார்க்கு. சிவப்பு நிற ஒளியை வெளியிடும். இதுதான் கம்பல்சரி. ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான். இந்த கம்பல்சரி எல்லாம் ஈஸியாக வச்சுட்டு இந்த 3 மார்க்கில் கொஞ்சம் எதிர்பாராத கேள்விகளை வச்சுட்டாங்க. இருந்தாலும் கீ பாயிண்ட்டு கவர்மெண்ட் வெளியிட்ட கீ இதை எல்லோரும் சும்மாவாது ஒரு தடவை அழகாக பாருங்கள். சரிங்களா? இப்போ இருக்க 24 to 25 பேட்ச் வந்து டெய்லி இன்றைக்கி நடத்துகிற கொஷின்ஸ் ஸ்டாஃபை அதை இன்றைக்கே முடிஞ்சளவு பாருங்கள். ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கீ ஆன்சர் வெளியிட்டிருக்காங்க. 12th தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது ரெண்டுமே இருக்கும். நம்ம அதில் பார்க்கலாம். 12th பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் 1 வேர்டு தான் நமக்கு 13 புக் பேக் 1 வேர்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் மீடியத்தை பாருங்கள். நீங்கள் ஆன்சர் கீ பார்த்த உடனே சொல்லிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 வேர்டுக்கு ஒளி வோல்ட் செயல்பாடு ஏ ஆன்சர். செகண்ட் 1 வேர்டுக்கு 900 டைப் ஏ கொஷின். தேர்டுக்கு 480. ஃபோர்த்துக்கு 3. ஃபிஃப்த்துக்கு தலைவிளைவு. சிக்ஸ்த்துக்கு Q/√2. செவன்த்துக்கு 3/PM. எயித்துக்கு அதன் அலைநீளம். நைன்த்துக்கு பார்த்திங்கன்னா 5/4. 10த்துக்கு முன்பை விட அதிகமாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா more than 4ன்னு இருக்கும். 11th வந்து புக் பேக் கொஷின் நம்பரை மட்டும் மாற்றிருக்காங்க. 6 MF போட்டு பார்த்தா ஆன்சர் வரும். 12க்கு பார்த்திங்கன்னா 3750 ஆம்ஸ்ட்ராங். 13க்கு முழுவதும் தலைவிலை வரையும். 14க்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 15க்கு 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ 13 ஒன்னோட புக் பேக்கு. 15வது ஒன்னோட புக்கு இன்சைடில் இருக்கக்கூடியது. 11 நம்பர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மீதம் 13 ஒன்னோடு இருந்ததால் நமக்கு புக் பேக் வந்தது பெரிய லக்கு. அதனால் நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாம். இப்போ அடுத்து டேரெக்டாக 5 மார்க் தான் ஒன்னோட பார்த்துட்டு பார்க்க சொல்லுவோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம 5 மார்க் தான் பார்க்க சொல்லுவோம். ஏன்னா அதான் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. எப்படினாலும் 2ல் 1 உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எல்லா ஸ்டாஃபுமே வந்து இந்த எளிய நுண்ணோக்கி, அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கொஷினை படிக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து லேபில் இருக்கக்கூடிய மீட்டர் பிரித்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 கொஷினில் நீங்கள் எதை நல்லா படிச்சிருந்தீங்களோ அதை தான் எடுக்கணும். இப்போ ஆன்சருக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எளிய நுண்ணோக்கி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு டெஃபினேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு இங்கே வச்சுருக்காங்களா, 1 மார்க்கு. அடுத்து அதோட படம் வரைஞ்சா 1/2 மார்க்கு, அதோட விளக்கம் கொடுத்தா 1/2 மார்க்கு. m = 1/d/f அது வரையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 1 மார்க்கு கிடைக்கும். இதோடைய இன்னொரு சிம்பிள் டயக்ராம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு இருக்கக்கூடிய அதோடைய ஃபோக்கஸிங் லென்த்தை வச்சு நம்ம பார்ப்போம்ல, ஃபோக்கஸிங் பாயிண்ட்டு, நார்மல் ஃபோக்கஸிங் பாயிண்ட், அந்த 2 டயக்ராமும் நம்ம போட்டாலும் 1/2 மார்க்கு. m = d/fன்னு கொண்டு வரதுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க் பார்க்கும்போது இந்த 3 டயக்ராமாக போட்டாலே 1.5 மார்க் வந்துடும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்னென்னு இல்லைனா 1. அப்புறம் m = 1 + d/f அப்படின்னு கொண்டு வரதுக்கும் m = d/f, m = 1 + d/fன்னு கொண்டு வரதுக்கு 1 மார்க்கு, m = d/fன்னு கொண்டு வரதுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு சாய்ஸ் நம்ம லேபில் இருக்க மீட்டர் சமண சுற்று, அதாவது மீட்டர் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய கொஷினாக எடுக்கலாம். பாருங்கள், மீட்டர் சமண சுற்றுக்கு டயக்ராம் போட்டால் 1 மார்க்கு, அது சும்மா விளக்கம், எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கொடுத்தா 1 மார்க். P/Q = R/S, that is = R × AJ / R × JB. இந்த டிஸ்டன்ஸ் லென்த்து இதிலேருந்து இது வரையும் நீங்கள் அளப்பீங்கள்ல, இந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். A to J, B to J. அதை எடுத்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நம்ம என்னென்னு வைப்போம், L1 L2ன்னு வைப்போம். அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு P இந்த Q இந்த பக்கம் கொண்டு போனால் L1/L2ன்னு வரும். இது போட்டால் இந்த 3 ஈக்குவேஷன் எழுதினாலே 3 மார்க் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். கரெக்டாக அந்த 3 ஈக்குவேஷன் எழுதுனா 3 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அதோட விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இதை எழுதி 5 மார்க் வாங்கலாம். லேபில் படித்ததுனால ஒரு தடவை படிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் அதை படிக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் 34 கொஷினே. இது 35 பார்த்தீங்கன்னா சர்க்குலர் காயில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இன்ஃபினிட்டிவ் லாங் சார்ஜ் ஒயர் படிக்க சொல்லிவிட்டு டைம் இருந்தால் இந்த சர்க்குலர் காயில் படிக்க சொல்லியிருப்பாங்க. தேர்ட் லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், நிறையா 5 மார்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால கடைசியாக படிக்க சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் ஃபஸ்ட் லெசனை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனாலையும்
தேர்ட் லெசனை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமுக்கு சாய்ஸு செகண்ட் வால்யூம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுவரையும் வச்ச 12th பப்ளிக் கொஷின் எல்லாமே நான் எடுத்து பார்த்துட்டேன். ஃபஸ்ட் வால்யூமுக்கு சாய்ஸ் செகண்ட் வால்யூம்னு வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் வால்யூமை தரவு பண்ணுங்கன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவோம். இப்போ இந்த 2 கொஷினில் நீங்கள் எதை எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிரிசம் கொஷின் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்று கோணம் சமன்பாட்டை அதிலிருந்து முப்பட்டகம் பொருளில் ஒளிவிலகல் எண்ணை காண்பதற்காக. ஏன்னா லேபில் பார்த்த கொஷின் ஈஸியாக ஃபார்முலா மட்டும் எழுதி நீங்கள் மார்க் வாங்கலாம். அது டயக்ராமும் எக்ஸ்ப்ளனேஷன் படம் மற்றும் விளக்கத்துக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் d = I1 + I2 - R1 + R2 அது வரையும் கொண்டு வரதுக்கு. அதுக்கடுத்து d = I1 + I2 - A அதற்கு அந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஐயும் ஆரும் I1 = I2 = I, R1 = R2 = R இது எல்லாமே ஸ்டாஃப் நடத்தப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதோடைய அந்த இது ஈக்குவேஷன் எழுதலாம். அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் அது எழுதலாம். அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருப்பாங்க. I = A + D/2/2 A + D/2 A + D/2ன்னு கொண்டு வரத்துக்கும் R = A/2ன்னு கொண்டு வரத்துக்கும் அது ரெண்டும் சேர்த்து கொண்டு வரதுக்கு தான் 1 மார்க்கு. கடைசியாக μ = sin A + D/2 / sin A/2 அதை ஸ்னெல் விதிப்படி போட்டு n = அந்த மாதிரி கொண்டு வருவீங்க. ஸோ இந்த கொஷின் ஈக்குவேஷனாக இருக்குது. எப்போவுமே நம்ம இதில் ஈக்குவேஷன் இந்த மேலே இருக்க ஈக்குவேஷன் சர்க்குலர் காயில் கம்பேர் பண்ணப்போ இது எனக்கு தெரிஞ்ச ஈஸி. இந்த கொஷின் எடுத்து எழுதலாம். இப்போ 36 எல்லாருமே இந்த கொஷின் சொல்லியிருப்பாங்க. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு. அப்போ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் போடுறதுக்கு 1 மார்க்கு, அந்த ஃபோட்டோ